கமல் பேசின அந்த ஒரு விஷயம் தான் சார். சிவராஜ்குமாருக்கும் கண்டனங்கள் சொல்லியிருக்காங்க. கமல் அவர் மேல ரொம்ப ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க சார். நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசியது சரி. ஆனால் பேச வேண்டிய தகுதி கமல்ஹாசனுக்கு உண்டா என்றால் தக் லைஃப் சார். தக் லைஃபா? என் தமிழில் வார்த்தை இல்லையா கமலஹாசனுக்கு? சார் நீங்க ஏன் சார் நீங்க ஒரு புது பிரச்சனையா இருக்கிறீங்க? இப்ப படத்தோட பேர் வைக்கிறதுலாம் உங்களுக்கு ஏன்? ஆமாம், பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் பேர் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன குறையுது? மொழியை வளர்க்கணும் தானே நீங்கள் பேசுனீங்க. அதுக்கு நீங்கள் சொன்னீங்க கன்னட மக்களே கன்னட மக்கள் யாரும் போராடலை. 2 மாநிலம் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிடுச்சு. அப்போ ஏன் இப்போ அதை கிளப்பணும்? உங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு இப்போ அதை கிளப்ப? அப்போ உங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுகிறது. சொல்லி கொடுத்துட்டான் மணிரத்னம்ங்கிறவர். ஏன்னா அவர் இயக்குனர் தமிழ் இல்லை. அவர் சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஆரிய சிந்தனைகள். அப்போ அந்த சிந்தனையை வியாபாரமாக்குவதற்கு கமலஹாசன் தேவைப்படுகிறார். தமிழர்களை கொச்சைப்படுத்தினால் பார்த்து கொள்வோம். கர்நாடகர்கள் எந்த இடத்திலும் தமிழர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பதில்லை, எனக்கு தெரியும். இல்லை, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கூட கர்நாடகக்காரர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பதில்லை. இந்த படத்தை இயக்கியதும் ஒரு தமிழரும் இல்லை. அப்போ இதுக்கு போய் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை.